எதற்காக மின்சாரம் தடை செய்யப்பட்டது என்ற கேள்வியும் எழுகிறது. இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதிலளிக்க வேண்டும். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஏன் இன்னும் வெளியே வந்து விளக்கம் அளிக்கவில்லை? தாவேகா தலைவர்கள் எங்கே சென்றார்கள்? ஜெனரேட்டர் வைத்துதான் மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்பாடு செய்து இருப்பது தாவேகா. ஆனால் கூட்டம் அதிகரிக்க மக்கள் ஜெனரேட்டர் வைத்திருக்கும் தகர கொட்டகையை கிழித்து கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஜெனரேட்டருக்கு சென்ற மின் வயர் கட்டாகி இருக்கிறது. ஆனால் அரசு வழங்கும் மின்சாரம் அந்த பகுதியில் தடையாகவில்லை என்றுதான் அங்கு வசித்து வரும் ஒருவர் பேட்டியில் கூறியிருக்கிறார். அப்போதுதான் கூட்டத்தில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து விபத்து ஏற்படுகிறது. மேலும் ஆம்புலன்ஸ் வரும்போது அங்கு இருந்தவர்கள் பதறி ஓடி அங்கிருந்த குழிக்குள் விழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூட்டம் நடக்கும் என்று தெரிந்தும் ஏன் அந்த குழிகளை சரி செய்யவில்லை? ஏன் தாவேகா நிர்வாகிகள் இதை கண்டுகொள்ளவில்லை? இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தாவேகாவில் சரியான கட்டமைப்பு இல்லை என்பதுதான் தெரிகிறது. இதை நான் ஏற்கனவே என்னுடைய முதல் விஜய் தொடர்பான வீடியோவில் கூறியிருக்கிறேன்.